நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 2வது அதிகாரம் 17-18. அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 17-18. இந்த வசனத்தை ஒருவர் சத்தத்தை உயர்த்தி வாசிக்கலாம். And it shall come to pass in the last day, saith God, I will pour out of my spirit upon all flesh, and your sons and your daughters shall prophesy, and your young men shall see visions, and your old men shall dreams, and on my servant and on my handmaidens I will pour out in those days of my spirit, and they shall prophesy. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். இப்பொழுது வாசிக்க கேட்ட இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் ஒவ்வொரு இருதயங்களிலும் பேசும்படியாக நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இப்பொழுது நாங்கள் வாசிக்க கேட்ட இந்த வசனத்தின் மூலமாக ஒவ்வொரு இருதயங்களிலும் நீங்க பேசுங்க. அடியனை மறைத்து நீங்க வெளிப்பட முடியும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது வாசிக்க கேட்ட இந்த வசனத்துல, கடைசி நாட்களில் நான் மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரின் மேலும் என்ன செய்வேன்? அந்த நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் என்று நாம் இந்த கால வேளையிலே நாம் வாசிக்க கேட்டோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யோவேல் 2வது அதிகாரம் 28-29 சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகள் இந்த கடைசி காலத்தில் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. மாமிசமான யாவர் மேலும் பரிசுத்த ஆவியை இந்த நாட்களில் அவர் ஊற்றிக் கொண்டிருக்கிறார். இது ஒரு தேவன் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தமாக இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பரிசுத்த ஆவியை நாம் பெறாமல் பரலோக ராஜ்யம் ஒருவராகிலும் என்ன செய்ய முடியாது, போக முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. இதோ மாமிசமான யாவர் மீதும் என்னதான் செய்வாராம், அவர் இந்த கடைசி நாட்களில் ஊற்றுவார் என் ஜனமே. ஆகவே நீங்க கேட்க வேணும். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கர்த்தரை கண்டடைவீர்கள். அப்ப கேட்கிறவனுக்கு தான் கேட்கிறவன் பெற்றுக்கொள்கிறான். ஆகவே நாம் கேட்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இதோ மாமிசமான யாவர் மீதும் ஊற்றுவாராம். மாமிசம் இருக்கா? ரச கிள்ளி கூட பாருங்க. உங்களுக்கு மாமிசம் இருந்துச்சுன்னா நிச்சயம் என்னது, சந்தேகமே இல்லை, பரிசுத்த ஆவியை ஊற்றுவார். மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்த ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட நீங்கள் அடுத்த ஆவிக்குரிய வரங்களை நீங்க விரும்ப வேண்டும். தீர்க்க தரிசன வரங்களை விரும்ப வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்த ஆவி இல்லாம ஒருவராகிலும் எங்க போக முடியாதான், பரலோக ராஜ்யம் போக முடியாது. இந்த வசனத்துல பார்க்கிறோம், கடைசி நாட்களில் மாமிசமான யாவர் மீதும் ஊற்றுவேன் சொல்றாரு. உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். ஆகவே உங்க பிள்ளைகளை சொல்லி கூப்பிட்டு வரணும். ஆலயத்துக்கு வர வேணும். ஞானஸ்தானம் எடுக்கலையா, ஞானஸ்தானம் எடுக்க கர்த்தர் இன்னைக்கு ஜெபம் பண்ணிட்டு பிள்ளைகளுக்கு ஞானஸ்தானத்தை பற்றி நீங்க சொல்லி தர வேண்டும். இல்லைன்னா என்கிட்ட கொண்டு வந்தீங்கன்னா சத்தியத்தை கர்த்தர் என் மூலமாக சொல்லுவார். ஆகவே அவங்க மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்க வேணும். ஞானஸ்தானம் என்பது தேவனுக்கு நமக்கு உடன்படிக்கை இருந்தால் தான் அங்கிருந்து நமக்கு நன்மை உண்டாகும்.
இந்த ஞானஸ்தானம் மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்காம அவர்கிட்ட உடன்படிக்கை பண்ணாம பரிசுத்த ஆவியை பெறாம ஒருவன் ஆகிலும் எங்க போக முடியாதான்? பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரம் 5வது வசனத்தை ஒருவர் வாசிக்கும் பொழுது, யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரம் 5வது வசனம். இயேசு பிரதியுத்தரமாக மறுமொழியாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். மெய்யாகவே உண்மையாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று யார் சொல்றார்? இயேசு கிறிஸ்துவே சொல்றார். ஆகவே ஒருவராகிலும் ஜலத்தினாலும் மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்காம பரிசுத்த ஆவியை பெறாம ஒருவராகிலும் அங்க போக முடியாது. மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்துட்டு பரிசுத்த ஆவியை பெறலன்னா போக முடியாது. ஜலத்தினாலும் நீ பிறக்க வேண்டும், தேவனோடு நீ உடன்படிக்கை பண்ண வேண்டும். 2வது பரிசுத்த ஆவியானவரை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள வந்து ஆளுகை செய்ய வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அதுக்கு நீங்க என்னதான் செய்யணுமா? நம்ம கேட்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜலத்தினாலும் பிறப்பது என்பது என்ன, ஆவியினால் பிறப்பது என்பதுனா என்ன என்று நாம் பார்க்க போகிறோம். ஒன்று, ஜலத்தினால் பிறப்பது என்பது என்ன? அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 38 40 வரை நாம் வாசிக்கலாம். ஜலத்தினால் பிறப்பது என்பது என்ன? இதை பற்றி நாம் இந்த வேளையில கவனமாக நாம் கேட்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 38 40 வரை. பேதுரு அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி என்னதான் செய்யணுமா? முதலாவது நம்ம என்ன செய்யணும்? மனம் திரும்பாம ஒரு மனிதனாகிலும் ஞானஸ்தானம் எடுக்க கூடாது. உங்க வீடுல ஞானஸ்தானம்னா ஏதோ ஒண்ணு நினைக்கிறாங்க பாருங்க. தேவனோடு உடன்படிக்கை பண்றோம், ஜென்ம சுபாவம்லாம் ஒழியணும். முதலாவது நீங்க என்னதான் செய்யணுமா? ஜலத்தினால் பிறப்பதற்கு முன்பாக முதலாவது நீங்க என்ன செய்யணும்? மனம் திரும்பணும். அதான் இந்த வசனத்துல பாக்குறோம். நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்புக்கு ஒவ்வொருவரும் வீட்டுல ஒரு ஆள் எடுத்தா எல்லாரும் எடுத்தது மாதிரி இல்ல, நீங்க ஒவ்வொருவரும், இந்த வேத வசனம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று. 2வது பாவங்களை நீங்க மனம் திரும்பி நீங்க செய்த பாவங்களை நீங்க அறிக்கை செய்ய வேண்டும். ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். அல்லேலூயா. அப்ப நீங்க ஞானஸ்தானம் எடுக்கும் போது தேவனோடு உடன்படிக்கை பண்ணும் போது இந்த ஒளியில் உள்ள இந்த பொக்கிஷத்தில் இருக்கிற இந்த பரிசுத்த ஆவி, இந்த ஆவிக்குரிய வரங்கள் ஆண்டவர் உங்கள் மேல் ஊற்றுவார். ஞானஸ்தானம் எடுத்த ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறாம இருக்கக்கூடாது. ஆகவே நீங்க தொடர்ந்து நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த இடத்துல அதான் பார்க்கிறோம். 39வது வசனம், வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் உங்களுக்கும், நமக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு எந்த சந்ததி? நீங்க ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்பாக நல்லா அரட்டை அடிச்சுக்கிட்டு இருக்கலாம் பாருங்க, அவ்வளவு ஒத்து நீங்க காணப்படலாம். நீங்க ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்கன்னா தேவனோட உடன்படிக்கை பண்ணிட்டீங்க, நீங்க உங்கள் மேலா ஆண்டவர் மேன்மைப்படுத்தி வச்சிருக்கார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள், யோவான் சுவிசேஷத்துல பார்க்கிறோம், அவர் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். ஆகவே அதுக்கு முன்பாக நீ கெட்ட வார்த்தை பேசியிருக்கலாம், வாயில வர்றதெல்லாம் தூஷ்ணமான வார்த்தைகள், உங்க ஜீவியமே பல விதத்தில் இருக்கும், பாவம், பலவித பாவம் உங்களுக்குள்ள இருக்கலாம். நீ முதலாவது மனம் திரும்பி பாவ
அறிக்கை செய்த பிறகு இயேசு கிறிஸ்து விசுவாசித்து அவருக்கு முன்பாக தண்ணீரில் இறங்கி வந்து பாருங்க, ஜலத்துல பிறக்கிறதுக்கு முன்பாக இயேசு உண்மையான தேவன், எனக்காக கல்வாரி சிலுவையிலே மரித்திருக்கிறார் என்ற இந்த பழைய மனுஷன், பழைய சுபாவங்கள் எல்லாவற்றையும் வந்து நீ உடன்படிக்கை பண்ணிருக்க. தண்ணீர் மூலமாய், அத ஜலத்தினால நீ பிறக்கணும். வந்துட்டு உடன்படிக்கை, ஆண்டவரை இனிமே ஒருபோதும் நான் போக மாட்டேன், இந்த சந்ததியை விட்டு என்னை வேறு பிரிச்சிட்டீங்க. ஆகவே அதை நான் மனதில் வைத்து கொண்டு என்னதான் செய்யணுமா, வந்துட்டு இந்த சந்ததியை விட்டு விலகின பிறகு மறுபடியும் ஒட்டக்கூடாது. ஆகவே வந்து உங்களை தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறீங்க, அது புறஜாதிகள், தேவனை ஏற்று கொள்ளாத ஜனங்கள். ஆகவே இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்பந்தம் ஏது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த சந்ததியை விட்டு என்னதான் செய்யணுமா, விலகி விடணும், விட்டு அவங்களை விட்டு விலகணும். விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னான். ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான் என்று வாசிக்கிறோம். உங்களுக்கு மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கும்போது ஞானஸ்தானம் என்பது என்ன, எல்லா தெளிவும் வந்து வசனத்தை கொண்டு சொல்லி தான் ஞானஸ்தானம் எடுத்தீங்க. ஞானஸ்தானம் மூழ்கி எடுத்துட்டாலும் உயிரே போற காரியம் இருந்தாலும் நீ என்ன செய்யக்கூடாது, ஆலயத்துக்கு வரணும், கட் பண்ணக்கூடாது வந்து ஆலயத்தை. ஆகவே அதுதான் மெயின். உடன்படிக்கை பண்ணிருக்கிறாய், அதை நீ மீறும் போது தேவன் என்ன செய்யற, உடன்படிக்கை மீறுற, இந்த இடத்துல நீ பாவம் செய்யற. ஞானஸ்தானம் எடுத்தா அப்புறம் நீ பரிசுத்தவான் பரிசுத்தவாட்டி கிடையாது. ஆகவே அது உடன்படிக்கை தான், வேற ஒண்ணும் இல்ல. இந்த உடன்படிக்கை பண்ணிட்டேன்னா 2வது நிமிஷமே நீ என்ன செய்யணும், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்காக காத்திருக்க வேணும். பரிசுத்த ஆவி வரும்போது புது பலன் அடைவீங்க. ஆகவே இந்த அதை வந்து நீங்க ஞானஸ்தானம் எடுத்த பிறகு இந்த இருதயம் வெறுமையா இருக்கும், பாவத்தை அறிக்கை செஞ்சிருப்பீங்க. ஆகவே இந்த போன பிசாசு தூரத்தெல்லாம் போகாது, நம்ம சரீரத்தை விட்டு வெளியே தான் நிற்கும். இந்த பரிசுத்த ஆவி உங்களை நிரப்பவில்லைன்னு பார்த்துக்குங்க, அது கரெக்டா உங்களுக்குள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு மனிதனுக்குள்ள இந்த ஆவி வெளியில போயிருச்சுன்னா வந்துட்டு பாருங்க, இருதயம் சோடிக்கப்பட்டிருக்கும், பரிசுத்தமா இருக்கும். ஞானஸ்தானத்தின் மூலமாக உடன்படிக்கை பண்ணிருப்பாங்க. இதோ இந்த இருதயமாக இந்த வீடு எவ்வளவு மாற்றம் அடைஞ்சிருக்கு. இப்ப நான் ஒருவனால நீ போக முடியாது. ஆக இன்னொரு 6 பிசாசு, 7 பிசாசம் பிடிச்சு இந்த இருதயத்துல பூந்து என்ன செய்யும், ஆளுகை செய்யும். பரிசுத்த ஆவியை நீங்க பெற்றுக்கொள்ளாம இருந்தீங்கன்னா வேத வாசிப்பு ஜெபம் மிகவும் அவசியம். அது இல்லாம போயிடுச்சுன்னா வந்து பாருங்க, அதனாலதான் நீங்க இந்த வசனத்துல இருக்கு, ஜலத்தினாலும் ஆவியினால் நீ பிறக்கணும். தீர்க்க தரிசன வார்த்தை மூலமாக கூட ஆராதனை பகுதியில் தேவன் பேசினார். இதோ மாமிசமான யாவர் மீதும் இந்த கடைசி நாட்கள்ல அவர் ஊற்றி கொண்டிருக்கிறார், இலவசமாக தந்து கொண்டிருக்கிறார். பணமோ காசோ எதுவும் இல்லை. முதலாவது மனம் திரும்பணும், நம் பாவங்களை அறிக்கை செய்யணும். வந்து நம்ம அப்படி அறிக்கை செய்யும் போது இயேசு கிறிஸ்து மெய்யா எனக்காக மரித்திருக்கிறார் சொல்லிட்டு உண்மையாக நான் ஜீவிப்பேன் சொல்லிட்டு அதை வந்து பாருங்க நம்ம உடன்படிக்கை பண்ணணும். அதுல உண்மையாக இருக்கணும், விஷயம் அதுலதான் இருக்கு. உடன்படிக்கை பண்ணிட்டு ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போகவும், சடங்குக்கு போகவும், கல்யாணத்துக்கு போகவும், அப்படி என்ன வேணாலும் செய்யலாம். நமக்கு அதிகாரம் இருக்கு, நமக்கு அதிகாரம் இல்லை. நம்ம பணம் நம்ம காசு எங்க வேணாலும் போவேன் வருவேன் சொல்லலாம். ஆனா நீ என்னைக்கு ஞானஸ்தானம் எடுத்து தேவனோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாயோ ஒரு கட்டுப்பாடு இருக்கு. மனம் போற போக்கெல்லாம் வந்து ஆண்டவர் போக விட மாட்டார். நான் போவேன் ஆண்டவரே, சரி உனக்கு சித்தமா இருக்கும், நீ மனசை தேத்திட்டு. இந்த மனசாட்சி வந்து ஒரு சில நேரங்களில் நம்ம தவறி போகிற அளவுக்கு இந்த மனசாட்சி உண்டு போகணும். ஆகவே தேவனுடன் நீ கேட்கணும், அப்பப்போ நினைவுக்கு வரணும். ஞானஸ்தானத்தின் மூலமா உடன்படிக்கை பண்ணினமே, ஒரு ஞாயிற்றுக்கிழமை தவற விடக்கூடாது. காய்ச்சலா இருந்தாலும் என்ன செய்வாங்க, இது ஆஸ்பத்திரி தான், ஆலயம் சொல்றது விடுதலை பெற்று போகிற ஒரு இடம். அந்த நாட்கள் அப்படிதான் இருந்துச்சு, இந்த நாட்கள்லயும் இப்படி காணப்படுது. விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் வந்து ஆகும். ஆகவே வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை என்ன காரணத்தை கொண்டும் வேலைக்கோ போனாலும் தேவனை மீறுகிறோம், அவன் உண்மையிலே விசுவாசி கிடையாது. அதுதான் உண்மை. நம்ம ஆவிக்குரிய வரங்களை நம்ம விரும்பலாம், ஒருபோதும் தரமாட்டார். வந்து நீ தேவனுடைய நீதியை நீ மீறுவாயானால் அது ஒரு நீதி. பரிசுத்த நாளை பரிசுத்தமாக ஆசிரிக்கணும், அது ஒரு நீதி. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இப்ப நீ நீதியை மீறுவாயானா உன் பிள்ளைக்கு என்ன செய்ய முடியாது, நீ சொல்ல முடியாது, நீ வேலைக்கு போறல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகவே நீங்க நன்றாய் இருப்பதற்கும் ஆயுசின் வருஷம் நீடித்து இருப்பதற்கும் நீ உன் தாய் தகப்பனையும் கீழ்ப்படியணும், கனம் பண்ணணும்.
ஞாயிற்றுக்கிழமையும் நீங்க வந்து தேவனை ஆராதிக்கணும். இந்த பரிசுத்த ஆராதனையில கலந்து கொண்டு நீ காணப்படும் போது இந்த 6 நாளும் உனக்கு கால்கை சுகத்தை பலத்தை ஆண்டவர் தருவார். தேவனுக்கு இந்த ஒரு நாள் நீ தட்டிட்டு நீ போவாயானா வந்துட்டு வேதம் சொல்லுது, பழைய ஏற்பாடு காலத்தை கல்லெறிந்து கொள்ளணுமா. ஒருத்தன் ஆலயத்துக்கு 7வது ஓய்வு நாளில் பரிசுத்தமா ஆசரிக்கல, இந்த ஓய்வு நாளை கடைபிடிக்காம வேலைக்கு போனானா என்ன செய்யணுமா? இந்த ஆலயத்துக்கு நம்ம எல்லாரும் வந்திருக்குமே, வந்தவங்களாம் என்ன செய்யணும்? சர்ச்சுக்கு வராதவன கல்லெறிந்து கொல்லணும் தான் வேதம் சொல்லுது. பழைய ஏற்பாட்டில் படிச்சு பார்த்தீங்கன்னா காயப்படுத்திட்டு இல்லை, உயிரோடு அவனை கொண்டு போட்டுருணும் ஆலயத்துக்கு வராதவனை. அந்த நாட்கள் ஏன்னா ஒரு ஆள் இப்படி செஞ்சா எல்லாரும் தப்பு பண்ண கிளம்பிடுவாங்க. கடுமையா பழைய ஏற்பாடு வந்து கடுமையானது, பல்லுக்கு பல் பாருங்க, பலிக்கு பலிதான். ஆனா இதெல்லாம் மாற்றுறதுக்கு தான் இந்த நாட்கள் இரக்கத்தின் தேவன், கிருபையின் நாட்கள்ல வந்திருக்கிறோம். பிதாவாகிய தேவன் ஒரே குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு நமக்கு பரிசாக தந்தார். அதனாலதான் நாம் உயிர் வாழ்றோம். ஒருவேளை தெரியாம வேலைக்கு போயிட்டாலும் ஆண்டவர் மன்னிக்கிறார். பரிசுத்தவான்களுடைய ஜெபத்தை கேட்டு தயவா இரக்கமா இருக்கார். இந்த பழைய ஏற்பாடு மாதிரினா என்ன கதி என்ன ஆகும்? ஆகவே ஊழியர்களும் சரி விசுவாசிகளும் சரி ஒரு சில நேரங்கள் தெரியாம தப்பு பண்ணிட்டாலும் புதிய ஏற்பாடு கிருபையின் நாட்கள் நாம் இருக்கிறோம். கிருபையா மன்னிக்கிறார். அப்படி கிருபை இருக்குன்னு சொல்லி துணிகரமான செய்வோமானா வந்துட்டு ஆண்டவர் அது பொறுமை தான், நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். தெரிஞ்சே இந்த தப்பு பண்ணும் போது கர்த்தர் அவர் சிட்சிப்பார். ஆகவே இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து இந்த ஆலயத்துக்கு வர வேணும். உடன்படிக்கை பண்ணிருக்கிறோம். ஞானஸ்தானம் என்பது என்னதுதான்? உடன்படிக்கை என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஞானஸ்தானம் எடுக்கும் போது பாருங்க, ஞானம் வந்த பிறகு எடுப்பது தான் ஞானஸ்தானம். சிறு பிள்ளைகளுக்கு தெளிப்பு ஞானஸ்தானத்தை கொடுப்பாங்க, அதுக்கு ஞானமே வரல, பாவனை என்னன்னு தெரியாது. பிறந்த குழந்தை ஒரு மன திருப்திக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது, காய்ச்சலோ பிணியோ வரக்கூடாது, ஒரு திருப்திக்கு மூஞ்சில தெளிப்பு ஞானஸ்தானம் கொடுப்பாங்க. ஆனா வேதம் என்ன சொல்லுது? இயேசு கிறிஸ்து வந்து சொல்லுங்க, எத்தனை வயதுல ஞானஸ்தானம் எடுத்தார்? 30 வயது. எங்க எடுத்தாரு? யோர்தான் நதியில எடுத்தாருன்னு வேதம் சொல்லுது. மார்க்கு சுவிசேஷத்துல பார்க்கிறோம். ஏன் அவர் பாவம் செய்யல? ஏன் எடுக்கணும்? நமக்கு அடிச்சுவடுகளை வைத்தார். ஒவ்வொரு மனிதனும் இப்படிதான் எடுக்க வேணும் என்று அவருக்கு நமக்கு சொல்லி காமிச்சார். ஆகவே நான் ஒவ்வொருவரும் வந்து இந்த ஞானஸ்தானம் எடுத்தாத ஜென்ம சுபாவம் வந்து மாறும். நீங்க ஞானஸ்தானம் எடுத்து மறுபடியும் கெட்ட வார்த்தை பேசுனீங்கன்னா அந்த பழைய மனுஷன் உங்களுக்குள்ள இருக்கான்னு அர்த்தம். உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாகணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஞானம் வந்த பிறகு எடுப்பது தான் ஞானஸ்தானம். நீதிமொழிகள் 1வது அதிகாரம் 7வது வசனத்துல பார்க்கிறோம். 2வது மனம் திரும்பி பாவத்தை அறிக்கை செய்து ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 38வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். 3வது ஞானஸ்தானம் என்பது தண்ணீரில் மூழ்கி எடுக்க வேண்டும். மார்க்கு சுவிசேஷம் 1வது அதிகாரம் 9வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஞானஸ்தானம் என்பது 4வது ஞானஸ்தானம் என்பது தேவனுக்கு நமக்கும் ஒரு உடன்படிக்கையாக இருக்கிறது. 5 கலாத்தியர் 3வது அதிகாரம் 27வது வசனத்துல பார்க்கிறோம். ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறீர்களே என்று பார்க்கிறோம். யாரை நாம் தரித்து கொண்டிருக்கிறோம்? கிறிஸ்துவை நாம் தரித்து கொண்டிருக்கிறோம். மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தவர்கள். நாம் ஞானஸ்தானத்தின் மூலமாக தேவனுக்கு நாம் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம். இது மாத்திரம் போதாது, பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். 2வது பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். சொல்லுங்க, ஞானஸ்தானம் என்பது என்ன? தேவனுக்கு நமக்கு உடன்படிக்கை. எப்படி ஞானஸ்தானம் எடுக்கணும்? மனம் திரும்பி பாவங்களை அறிக்கை செய்து வந்து நாம் எடுக்க வேண்டும். நமக்காக கல்வாரி சிலுவையில மரித்த ஒருவர் இருக்கிறார். பிதாவாகிய தேவன், அவருடைய குமாரன் அவர் இயேசு கிறிஸ்து. அவர் கல்வாரி சிலுவையிலே எனக்காக, நான் செய்த பாவத்துக்காக, நான் செய்த அக்கிரமங்களுக்காக எனக்காக இரத்தத்தை சிந்தி என்னை மீட்டு எடுத்தார் என்று அந்த விசுவாசம் உனக்குள்ள இருக்க வேண்டும். அப்படி இருந்துதான் நீ ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் தேவனுக்கு நமக்கு உடன்படிக்கையாக இருக்கிறது. பாருங்க, பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம்.
ஆவியால் நாம் பிறக்க வேண்டும். பரிசுத்த ஆவியினால பிறக்க வேண்டும். ஆவியினால், பரிசுத்த ஆவியினால் பிறப்பது என்பதுனா என்ன? அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 1-4 வரை ஒருவர் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 1-4 வரை. பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். ஓரிடத்திலே வந்தார்கள். எந்த நாள்? பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் என்ன செஞ்சாங்க? ஓரிடத்தில் அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு. நல்ல தெளிவா வாசிக்கணும். வாசிங்க. பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு. ஒருமனம் இருக்கா? ஒருமனம் இருக்குன்னு சொல்றவங்க சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. அல்லேலூயா. அந்த ஆராதனை பகுதியில கர்த்தர் நம்ம பேசினார். ஒரு மனமே இல்லைன்னு ஆண்டவர் என் உள்ளத்துல பேசினார். இந்த பரிசுத்த ஒரு மனம் இருந்துச்சுன்னா பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் நிரப்புவார். இந்த இடத்துல பார்க்கிறோம், ஒரு மனம் மிகவும் அவசியம். அவங்கெல்லாம் பாருங்க, ஒருமனப்பட்டு ஒரு இடத்திலே என்ன செஞ்சாங்களாம்? வந்திருந்தார்கள். 2வது வசனம். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற அப்பொழுது பலத்த காற்று. நீ ஒருமனப்படும் போதுதான் அடுத்த நிமிஷத்துல பலத்த காற்று அடிக்கப்படும். பரிசுத்த ஆவியானவர் காற்றுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது, ஜீவ நதிக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. ஒரு இடத்துல நீ ஒருமனப்பட்டு கூடி வரும்போது அடுத்து என்னதான் நடக்குமா? பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல் பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு அவர்கள் எல்லாரும் ஒரு ஆள் 2 ஆள் இல்ல, ஒருமனப்பட்டு அந்த இடத்துல எத்தனை பேர் கூடி இருக்கிறாங்களோ எதனால நிரப்பப்பட்டாங்களாம்? பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாசையிலே பேசத் தொடங்கினார்கள் என்று வாசிக்கிறோம். அல்லேலூயா. அப்ப இந்த இடத்துல ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பாசையை கொடுத்திருப்பார். ஆகவே அதே மாதிரி அந்நிய பாசை பெற்ற நீங்களும் இந்த பலபலாலே இருக்கக்கூடாது. நீங்க என்ன செய்யணும்? அடுத்த கட்டத்துக்கு நீங்க என்ன செய்யணுமா? போகணும். குழந்தை பிறக்கும் போது என்ன செய்யுது? அம்மான்னு சொல்லுமா? மாந்தன்னு சொல்லும். 2வது என்ன செய்யும்? 2வது அம்மா. அடுத்து என்ன? அப்பான்னு சொல்லும். அடுத்து என்னதான் பேசுன்னு நமக்கு தெரியாது, அவளை பேச பழகிறோம், பக்குவம் அடைஞ்சிடும். ஆகவே நீங்க ஞானஸ்தானம் எடுத்தவங்க பரிசுத்த ஆவியின் அந்நிய பாச அடையாளத்தோடு பெற்ற நீங்க என்னதான் செய்யணுமா? 2 பாசையை ஆண்டவர் தரலாம், ஒரு பாசையை தரலாம். நீங்க என்ன பேசணும். ஆகவே நீங்க பேசினா தான் நீங்க பெத்த குழந்தைய பாருங்க, அது என்ன கேக்குதுன்னு தகப்பனுக்கு கூட தெரியாது, பெத்த தாய்க்கு தெரியும். அது சொல்லுமா? எனக்கு பசிக்குது பால் கொடு, எனக்கு தண்ணி தாகமா இருக்கு தண்ணி கொடுன்னு சொல்லுமா? சொல்லாது. அது அழுகும். அது பார்வையிலே நீங்க தெரிஞ்சுக்கலாம், அது பசிக்குது, இன்னது கேட்குதுன்னு உங்களுக்கு தெரியும். நம்முடைய ஆண்டவர் அப்படிதான் பரிசுத்த ஆவியை தருகிற இந்த அந்நிய பாச அடையாளத்தோடு தரார். ஆகவே ஒரு வார்த்தை தான் தருவார். தாத்தாலே நிக்க கூடாது. நீங்க என்ன செய்யணும்? அடுத்து கடந்து போகணும். பலபலாலே நிக்க கூடாது. அடுத்து என்ன செய்யணும்? அது ஏன் அடுத்து பேச மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். பிறந்த குழந்தை பிறந்தது மாதிரி இருந்து ஆண்டவர் துக்கப்படுவார் இல்லையா? ஒரு சிலர் அந்நிய பாசை கிடைக்கும், ஒரு பாசை தான் கிடைக்கும், ஒரு சிலர் 2 கிடைக்கும். ஏன் நீங்க சொல்லுங்க, தெரிஞ்சவங்க சொல்லுங்க. ஏன் அதுக்கு அடுத்து பேச முடியல? யாராகிலும் சொல்லுங்க பார்ப்போம். உங்களுக்கு நேரம் கொடுக்கப்படும், சீக்கிரம் சொல்லுங்க, நேரம் இல்லை. சொல்லுங்க. நீங்க கற்றுக்கொள்ளணும். ஏன்னா பிறந்த கூட அம்மான்னு சொல்லணுமா இல்லையா? அடுத்து அப்பான்னு சொல்லணும். பாலவே குடிச்சுக்கிட்டு இருக்குமா? அது பால் போக போக ஆகாரம் புசிக்கணும், வளரணும். ஒரு பாசம் இருக்கு. ஏன் அடுத்து பேசலைன்னா நான் சொல்றேன் பாருங்க, ஆண்டவர் வேதத்துல இருக்கு இப்படி. ஆகவே ஏன் இப்படி அடுத்த பலபலாலே நிக்கிறாங்கன்னா, அடுத்து அவங்க நித்தமும் பேசணும்.
ஒரு அந்நியப்ப ஒரு வார்த்தை கொடுத்தாரு, நீங்க என்ன செய்யணுமா? ஒவ்வொரு நிமிஷமும் பார்க்கணும். வேலை செய்யற இடங்கள்லாம் கூட என்ன செய்யணும்? பல 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 நீ என்ன செய்யணும்? நிறைஞ்சிக்கிட்டே இருக்கணும். வந்துட்டு இருந்தாத்தே அடுத்த பாச தருவார் உனக்கு. நீ அதுலயே நின்றனா அடுத்த ஒரு வார்த்தை வரும். ஏன்னா வார்த்தையை கொடுத்தாரு பார்த்தீங்களா, இந்த அபிஷேகம் தான் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். பிள்ளை ஃபர்ஸ்ட் என்ன செய்யும்? தவக்கும். ரெண்டாவது என்ன செய்யும்? உட்காரும், எந்திரிச்சு நிற்கும், கடைசியில் என்ன செய்யும் சொல்லுங்க? இது கூட தெரியாதா? நடக்கும். அதே மாதிரி தான் அந்த அந்நிய பாசை கூட அப்படிதான். ஃபர்ஸ்ட் ஒரு வார்த்தை கொடுப்பார், பார்க்கறவங்களுக்கு பரியாசமா தான் இருக்கும். இது அந்நிய பாசையே இல்லப்பா, வாய்க்க உலருது, சொல்லத்தான் செய்வாங்க. அந்த நாளுக்கு இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை முழுசா படிச்சு பாருங்க. ஏதோ உளர்றாங்களே பாருங்க, சந்தா ஒரு சிலர் நம்ம பாசையை பேசுறாங்களே சொல்றாங்க, அதுல ஒரு கூட்டம் உளருது, சொல்லத்தான் செய்வாங்க. ஆனா தேவன் உனக்கு உண்மையாக கொடுத்தாருன்னா அதை நீ விட்டுற, யாரோ சொல்றாங்கன்னு சொல்லி விட்டுறக்கூடாது. நீங்க பிடித்து கொள்ளணும், அடுத்த கட்டத்துக்கு போகணும். ஆகவே நம்ம அந்த அந்நிய ஒரே பாசையிலே நம்ம இருக்கக்கூடாது. ஆகவே நம்ம இதை நம்ம ஏற்றுக்கொள்ளும். எத்தனை பேர் நம்ம ஏற்றுக்கொள்றோம்? ஏற்றுக்கொண்டவங்க, இந்த வார்த்தை கீழ்ப்படிந்தவங்களுக்கு தான் அடுத்த பாசையை ஆண்டவர் கொடுப்பார். 2, 3, 4, 5 பாஸ்டர் 2 பாசை தான் பேசுறார். அது குற்றம் பிடிக்கும். நீ எதுக்கு உருப்படியாவையா? நீ ஊழியக்காரர்களை சொல்ற, அவர் 2 பாசை தானே பேசுறார், நீ பேசவே கூடாது. ஆகவே நீ ஜாக்கிரதையா இருக்கணும். நாவுல வர வார்த்தை ஜாக்கிரதையா இருக்கணும். 2 வார்த்தை பேசுனா உனக்கு தெரியுமா? அப்படி ஒருபோதும் ஊழியர்களை குற்றம் கண்டுபிடிக்கிற ஆளுங்க உனக்கு கொடுத்த அபிஷேகமும் இழந்து போயிடுவேன். ஆகவே இந்த குற்றம் பிடிக்கிறவளா இருக்கக்கூடாது. அப்படி நம்ம அடுத்து பார்க்க போறோம். நீங்க கேட்டு எதுக்கு இதுவரைக்கும் பரிசுத்த ஆவிய நீங்க பெற்றுக்கொள்ளலன்னு, இப்படிப்பட்ட ஆவிகள் இருந்தா பரிசுத்த ஆவியான வரமாட்டார் என்று வேதம் சொல்லுது. ஆகவே ஒரு ஊழியர் சொல்லும் போது உங்க நன்மைக்காக சொல்றோம். ஆகவே நீ ஒரு வார்த்தையோட நீ மாமான்னு சொன்னா பெத்தவளுக்கு எவ்வளவு கவலையா இருக்கும். ஐயோ என் பிள்ளை அடுத்த பேச மாட்டுதே, ஒரு வார்த்தையிலேயே ஊமம் ஒரு பாசை நான் கொடுத்தேன், ஒரு பாசையிலேயே பேசுதே. அடுத்த கட்டத்துக்கு தவக்கணும்ல, தவக்கணும், எந்திரிச்சு நிக்கணும், நடக்கணும். இப்படியே இருந்தா எப்படி பாருங்க? அது மாதிரி தேவன் வருத்தப்படுகிறார். ஆகவே உனக்கு ஒரு பாசையை நீங்க பேசணும், எந்நேரமும் பேசணும். மற்ற நாள் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், வண்டியில போனாலும் பேசுவேன், சமையல் பண்ணும் போதும் பேசுவேன். ஒவ்வொரு நேரம் அந்நிய பாசை எதுக்கு பேசுறோம்? நீங்க அந்நிய பாசையை பேச பேச உங்க சரீரத்துக்கு பலவீனங்கள் நீங்கி போகும். மணிக்கணக்கா நீங்க பேசிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், இந்த அந்நிய பாசை நமக்குள்ள இருக்கிற கட்டுகளை உடைக்கும். வேதம் சொல்லுது. அதுக்கு தான் அந்நிய பாசையை தந்திருக்கிற. அந்நிய பாசைனா அந்நியர் புரிந்து கொள்ளக்கூடாது. நம்ம பேசுற பாசை ஒரு சிலருக்கு ஆண்டவர் காமிப்பா. நம்ம பேசுற வார்த்தை நமக்கே புரியாது, புரியணும் அவசியம் இல்லை. நமக்கு புரியக்கூடாதுன்னு தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, அந்த நாட்கள் ஒரே பாசை தான் இருந்ததுதான். ஆகவேதான் அந்த மனுஷன் பாவம் செஞ்சான் பாருங்க. சர்ப்பத்தின் பிசாசு, விழுந்து போன பிசாசு ஏமாத்திட்டான். அதுக்கு பிறகுதான் அந்த புதிய ஏற்பாடு காலத்துல, பழைய ஏற்பாடுலே சொன்ன தீர்க்க தரிசனம், மாமிசமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன். புதிய ஏற்பாடு காலத்துல தேவனுக்கு மட்டும் புரிஞ்சா போதும், ஏன்னா ஆபத்து வரும். நீங்க இந்த சொந்த பாசையில பேசினாலும் ஏதாவது கடை வைக்கணும்னு நினைச்சாலும் எதிரிகள் அங்க கூட்டம் போட்டுருவாங்க கெடுக்கிறதுக்கு. அதனாலதான் ஆண்டவர் அந்நிய பாசை, அந்நியர் அறியக்கூடாது. தேவனுக்கும் நமக்கும் அத வசனம் சொல்லுது, அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தேவனோடு ரகசியத்தை பேசுகிறான். நீங்க சொல்ல வேண்டியது அந்நிய பாஷையிலேயே நிறைஞ்சி நீங்க சொல்லும் போது பாருங்க, அந்த அந்நிய பாஷை ஜெபம் வல்லமை உள்ளது. நீங்க வீடுகளில் நீங்க ஜெபிக்கலாம். வாய் ஃபர்ஸ்ட் பரியாச உதறினால இந்த ஜனத்தோட பேசுவேன் வேதம் சொல்லுது. ஆகவே அதை நீங்க வெக்கப்படக்கூடாது. ஆகவே அடுத்த கட்டத்துக்கு நீங்க போகணும். 2, 4, 10 இந்த வார்த்தைகள்னால நீங்க போகணும். இந்த விசுவாசி சொன்னதுனாலதான் பாருங்க அத்தனை வார்த்தை இருந்துச்சு. பவுல் சொல்றாரு, வாசிக்கிறோம், 16,000 வார்த்தையா பேசுவதை பார்க்கலாம், 4, 5 வார்த்தைகளை பேசுவதே நலம் சொல்றாரு. ஆகவே அதனாலதான் நம்ம நீங்க பார்க்கறதுக்காக நான் பேசணும்னு அவசியம் இல்லை. ஆகவே மற்றவங்களுக்கு குற்றம் கண்டு அவரவருக்கு கொடுக்கப்பட்ட கிருபை, அந்த கிருபையின்படி நீங்க இயேசுவை நோக்கி போகணும். தாகம் உள்ளவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அந்த இடத்துல பாருங்க ஒரு மனம் இருந்துச்சுங்க. குடும்பத்துல கூட ஒரு மனம் இருந்தா தான். ஒரு ஸ்டூலை தூக்குறீங்கன்னா 4 பக்கமும் என்ன செய்யணும்? தூக்கணும். அது 4 பேர்ல ஒருத்தர் விட்டுட்டா உடஞ்சு போயிடும். அது மாதிரிதான் ஜெபத்துல கூட நீங்க ஒருமனப்பட்டு ஜெபிக்க வேண்டும். நம்ம சரீரம், ஆவி, ஆத்மா, சரீரமும் 3 இணைஞ்சு ஆண்டவரே பரிசுத்த ஆவியை தாங்க. வனிதா ரொம்ப சந்தோஷம். நான் யூடியூப்லாம் போட்டு விடுவேன்.
பாருங்க, அங்கே இந்த ஆராதனை பகுதி அநேகரை தொற்றுருக்கு. ஒரு சகோதரி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், பரவாயில்ல, வெக்கப்படாம போன் பண்ணி சொன்னாங்க, யாரு, நான் விசுவாசி தான், ஏன்னா பரிசுத்தாவை பெற்றுக்கொள்வது வெக்கப்படாம, அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நான் சும்மா விடுவேன் ஆண்டவரை, நான் கேட்பேன், ஆண்டவரே சகோதரியை ஆசீர்வதிங்க, குடும்பத்தை ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க, என்னென்ன ஆவிக்குரிய வர இருக்கோ அதை பூரா தாங்க மகளுக்கு, நான் கேட்பேன். நீங்க வாயை திறந்து ஜெபம் பண்ணா தான் இந்த சத்தம் எனக்காவது கேட்கணும். ஸ்தோத்திர பலி எடுக்கிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். ஸ்தோத்திரம் பண்ணும் போது அவர் மகிமைப்படுத்தும் போது கர்த்தர் உங்கள் மத்தியில பலமாய் இறங்குவார், உங்க சரீரத்தில் மகிமைப்படுவார், பரிசுத்த ஆவியை ஊற்றுவார். இதுக்கு நாம் வெக்கமே படக்கூடாது. ஒரு சிலர் நான் எதுக்கு என்னைய கவனிச்சிங்களா, அம்மா கூட சொல்லுவாங்க, கண்களை மூடி அவரே ஆராதிக்கிறார், நல்லா ஆராதிக்கிறார், அது மாதிரி தன்னை மறந்து ஆராதிக்கணும்னு சொல்லுவாங்க. ஆகவே எஸ்தர் அம்மா சொல்லுவாங்க, ஆகவே நீங்களும் கூட தன்னை மறந்து பரிசுத்த ஆவியை கேட்கணும். ஸ்தோத்திரம் மட்டும் நீங்க பண்ணினா போதும். தேவனை மகிமைப்படுத்த ஆவியானவர் இறங்கி வருவார். உங்களுடைய இருதயத்திற்கு விசுவாசத்தை ஆண்டவர் பார்ப்பார். ஒரு சிலருக்கு பொறுமையுடன் காத்திருக்கும் போது ஆண்டவர் தருவார். ஆகவே பொறுமையுடன் காத்திருந்து வாங்கணும். ஒரு சிலர் கேட்ட உடனே தருவார். விசுவாசத்தின் அளவு இருக்கிறது. அப்ப இந்த இடத்துல பார்க்கிறோம், எல்லாரும் ஒருமனப்படுறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் பரிசுத்த ஆவியினால் இந்த கடைசி நாளுக்கு நிரப்பப்பட வேண்டும். தேவ ஆவியினால் நாம் நிரப்பப்பட வேண்டும். அப்போஸ்தலர் நடபடிகள் 1 அதிகாரம் 8 வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து. எப்படியா? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது, ஒரு சரீரத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து. நீங்கள் பலன் அடைந்து முதலாவது நீங்க என்ன செய்வீங்க? பலன் அடை. நீங்க ஸ்தோத்திரம் 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 பண்ணுங்க. ஸ்தோத்திரம் பண்ண நாக்கு சொல்லட்டும், அப்படியே உளரும். நீங்க என்ன செஞ்ச போக்கிலேயே விட்டுறணும். ஸ்தோத்திரம் 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 சொல்லும் போது அப்படியே சொல்லட்டும். ஏன்னா எனக்கு ஆண்டவர் ஒவ்வொரு விதத்தில் கர்த்தர் ஒருவர் தான். எனக்கு கொடுக்கும்போது அப்படி இல்லை. அந்த ஸ்தோத்திரம் பண்ணும் போது திடீர்னு ஆண்டவர் எனக்கு கொடுத்துட்டார். ஆகவே நான் பொறுமையுடன் காத்திருந்தேன். என் வேதனைகளாம் தேவனுக்கு தெரியும். இந்த பரிசுத்தாவை பெற்றுக்கொள்வதுக்கு எவ்வளவு நான் கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். ஆகவே இந்த சூழ்நிலையை பார்த்து ஆண்டவர் எனக்கு தேவனை துதிக்கும் போதே எனக்கு கொடுத்தார். பாருங்க, துதிகளின் மத்தியில தேவன் வாசம் செய்கிறார். ஆகவே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமா ஆண்டவர் தருவார். நீங்க ஸ்தோத்திரம் 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 உங்க பாவங்களை அறிக்கை செஞ்சுட்டு ரெண்டாவது என்ன செய்யணும்? அதை நினைக்க கூடாது. நீங்க ஸ்தோத்திரத்தை பண்ணணும். தேவனை மகிமைப்படுத்திக்கிட்டு இருக்கும்போது நாவு என்ன செய்யும்? சொல்லட்டும். உங்க நாவுல வச்சிருவார். எதை வைப்பாரு? பிரியாணியா? உங்க நாவுல என்னதான் வைப்பாராம்? அந்நிய பாஷையை வைப்பார். நாவுலன்னா ஒரு சிலர் நினைப்பாங்க மட்டன் குழம்பு, மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி நாவுல வச்சிருவாங்கன்னு. அது அல்ல. நீங்க ஸ்தோத்திரம் பண்ண நாவு சொல்லட்டும். எங்க வீட்டம்மாவுக்கு கூட பரிசுத்த ஆவி அந்த அந்நிய பாஷை அடையாளத்தோடு கிடைக்கும் போது, தனிமையாக தான் வீட்டில் இருக்கும்போது நாங்கெல்லாம் தூங்கிட்டோம். தூங்கும் போது அந்த பிள்ளைகள்லாம் தூங்கிருச்சு. நடு சாமத்தில் 3 நாள் உபவாசம் இருந்திருக்கு. எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சா இருக்க விட மாட்டேன். உபவாசம் இருந்தால் கீழே விழுந்துட்டா என்ன செய்யறது? ஆனால் அது வைராக்கியம். எனக்கே தெரிஞ்ச சத்தம் போடுவேன், தெரியாம ஜோமனி இருக்கு. அதோட வேலையும் பார்த்துருக்கு. பார்த்து ராத்திரியெல்லாம் ஜோமனி இருக்கு. அழுது புலம்பி பலவந்தம் பண்ணுகிறவன் அதை பெற்றுக்கொள்வான் வசனம் இருக்கு. நடு சாமத்தில் நாக்கு சோத்திரம் சோத்திரம் சொல்லும் போது பரிசுத்தர் 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 சொல்லி பரிசு 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 டப்புன்னு முதுகுல அடிச்சு கம்முன்னு படு சொல்லிட்டு பரிசு பரிசுன்னு எனக்கு என்னதான் எனக்கு எப்படி ஆண்டவர் எனக்கு இந்த விதத்தை கொடுத்துதான் எனக்கு தெரியல. நான் நாவு சொல்லட்டுன உடனே பரிசுத்தர் பரிசுத்தர்னு துதிச்சுக்கிட்டு இருந்து பரிசு பரிசு நாக்கு சொல்லட்டுது. போயிட்டு எதோ கம்முன்னு படு, தூக்கம் வருது, கம்முன்னு படு, நடு ராத்திரியில் போயிட்டுன்னு நான் சொல்லிட்டு அது நான் என் வார்த்தைக்கு பயந்துட்டு அப்படியே படுத்து விடலை. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இன்னும் ஒரு 5 நிமிஷம் பார்த்தா ஸ்தோத்திரம் பண்ணவும் அங்கே நடந்த சம்பவம் என்ன சொல்லும் போதே பிள்ளரிக்கு பாருங்க. அடுத்த நிமிஷத்துல ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கும். 2வது உட்காந்துருச்சு. உட்கார்ந்து ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லவும் அந்நிய பாஷை ஒரு வல்லமா மேல இருந்து இறங்கி வருது. நான் படுத்திருந்து எப்படி நான் உட்கார்ந்து இருக்கேன்னு எனக்கே தெரியல. நான் கட்டில படுத்திருக்கேன். கட்டிலுக்கு கீழே பிள்ளைங்க எங்க வீட்டம்மா படுத்திருக்கு. அது மறுபடியும் அந்த சொல்ல கிளம்பும் போது கர்த்தருடைய வல்லமை பலமாய் இறங்கி நான் படுத்திருந்த தூக்கி அச்சலை தூக்கி உட்கார வச்சிருச்சு. ஹல்லேலூயா.
அன்னைக்கு தான் எனக்கு தெரியும் இதெல்லாம் கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லி இந்த வழியில நடத்தினாரோனுமோ. எவ்வளவு பேசணுமோ பேசு, அது ஆண்டவர் அந்நிய பாஷை தான் உனக்கு தந்திருக்கிறார், பேசு. அது அநேக வார்த்தைகள் ஆண்டவர் தந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு கூட அப்படி இல்லை, ஏன்னா அது விரும்பிச்சு. ரெண்டாவது நான் கேட்டேன், ஆண்டவரே எனக்கு தாங்க அந்நிய பாஷை. இங்க வேம்பாருக்கு வந்த பிறகு தீர்க்க தரிசன வரங்களை இங்க வந்து தான் நான் பெற்றுக்கொண்டேன். தீர்க்க தரிசன வரம், தீர்க்க தரிசன வரங்களை விரும்புங்கள் என்று பவுல் சொல்றார். ஆகவே அந்நிய பாஷை மட்டும் பெற்றுக்கொண்டு 10 வருஷமோ 20 வருஷமோ இருப்பாங்க, தேவனோடு மட்டும் பேசலாம். ஆனா தீர்க்க தரிசன வரங்களை பெற்றீங்கன்னா நடக்க போறதை காண்பிப்பார். சபையில ரட்சிக்கப்படாம வந்திருக்கலாம், ரட்சிக்கப்பட்டவங்களே ஒரு பாவத்தோடு இருக்கும்போது நீ கண்டித்து உணர்த்துவார், ஆண்டவர் பேசுவார். தீர்க்க தரிசன வரங்கள் அவைகளை விரும்பணும். வேம்பாருக்கு வந்த பிறகு இந்த வரங்களை ஆண்டவர் கொடுத்தார். ஆகவே பொறுமையுடன், அதுக்கு எத்தனை வருஷம் காத்திருந்தேன். ஆகவே நான் கொடுக்கப்பட்ட இதுல என்ன உண்மைனா, அந்த அந்நிய பாஷை ஆண்டவர் கொடுத்தாரு. இந்த 2 வார்த்தையிலேயே மா மா மாமான்னு இந்த பிள்ளை பாருங்க, முழுமையா அம்மான்னு சொல்லணும்ல, அப்பான்னு சொல்லணுமே. அதுலயே மற்ற நாள் பேசவே மாட்டாங்க. அதை நான் சொல்ல வந்தேன். ஆண்டவர் கொடுத்துட்டாருன்னா நீ உற்சாகம், அந்த பலன் அடையணும். அந்த வசனம் அதான் பார்க்கிறோம். பரிசுத்த ஆவி வரும்போது நீங்க என்னதான் செய்யணுமா? பலன் அடைஞ்சிச்சுன்னா நீ பேசணும். பேச அழுத புள்ள தான் பால் குடிக்கும். ஆகவே பேச நம்ம தான் பேசணும். வாயை பிடிச்சு பிளந்து பேசுன்னு சொல்லுவாரா? வாயை விரிவாய் தர, அப்பொழுது உன்னை நன்மையினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்புவார். ஆண்டவரே பரிசுத்த ஆவியை தர, வாயை பிடிச்சு பேசுன்னு சொல்ல மாட்டார். நம்ம தான் என்ன செய்யணும்? பேச, இந்த மாமிசமா இந்த உதட்டுனால நாவுனால பேச கிளம்பணும். ஸ்தோத்திரம் பண்ண கிளம்பணும். ஸ்தோத்திரம் பண்ண நாவு சொல்லட்டும். அந்நிய பாஷை நாவுல வச்சிருவார். அதான் ரகசியம். அதுதான் இந்த இடத்துல பார்க்கிறோம். பரிசுத்த ஆவி வரும்போது என்னதான் செய்வாங்களாம்? முதலாவது பலன் அடைவாங்க. எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சியாய் இருப்பீர்கள் என்றார். அல்லேலூயா. நாம் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்த ஆவியை பெற்ற நாம் கடைசி பரியந்த சாட்சியா இருக்கீங்களா? எங்க இல்லாத கெட்ட வார்த்தைலாம் ரட்சிக்கப்பட்ட அவங்க நாவல இருந்து தான் வருது. இதுல இருந்து நம்ம என்ன செய்யறோம்? ஆனா அவங்க அந்நிய பாஷை பேசுவாங்க, தீர்க்க தரிசன வார்த்தைகளை சொல்லுவாங்க. இதை மீறி ஏன் வருதுன்னு சொல்லுங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த அபிஷேகத்துக்கு அவங்க ஒப்பு கொடுக்கல. விஷயம் அதுதான். ஆகவே ஒரு தண்ணீர் போகுதுன்னா அது எதிர போனா வேற எங்கிட்டாவது கொண்டு போயிடும். அது போக்குல போனா தான் போற வேண்டிய இடத்துல போய் சேர முடியும். ஆகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த இடத்துல அதான் பார்க்கிறோம், பேச தொடங்கினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த கடைசி பரியந்தமும் இந்த இடத்துல அதான் பார்க்கிறோம். கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சியாய், தேவனுக்கு சாட்சியா இருக்கு. நம்ம சாட்சி சொல்லுவதோ இன்னாரா அப்பா சாட்சியா இருக்காங்கப்பா, அன்பா பேசுறாங்கப்பா, நீ பரிசுத்த ஆவி கிறிஸ்துவை நீ தரித்து கொண்டிருக்கிறாய். ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்த ஆவியை பெற்றுட்டா யாரை நம்ம தரித்து இருக்கிறோம்? கிறிஸ்துவை தரித்து கொண்டு இருக்கும் போது நமக்குள்ள ஒரு மாற்றங்கள் உண்டாகணும். நம்ம ஆலயத்துக்கு வரலாம், எல்லாம் செய்யலாம், தசம் பாகம் காணிக்க எல்லாம் தரலாம். நமக்குள்ள மாற்றம் இல்லைன்னா ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆகவே கிறிஸ்து நமக்குள்ள வந்துட்டா நம் பலன் அடையணும். நமக்குள்ள இருந்து ஒரு மாற்றத்தை மற்றவர்கள் காண வேண்டும். அல்லேலூயாம். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நாம் யாரிடம் நாம் கேட்க வேண்டுமா? யாரிடம் நாம் கேட்க வேண்டும்? தேவனிடம் நாம் கேட்க வேண்டும். நீங்க பாட்டு மனுஷர்கிட்ட பரிசுத்த ஆவி தாங்க, பரிசுத்த ஆவி தாங்க, என்கிட்ட கேட்க கூடாது. யார்கிட்ட நீங்க கேட்கணும்? தேவனிடம் நீங்க கேட்க வேண்டும். லூக்கா சுவிசேஷம் 11வது அதிகாரம் 9 - 13 வரை நாம் வாசிக்கலாம். சீக்கிரம் எடுத்து வாசிப்போம். மேலும் நான் உங்களுக்கு சொல்கிறதாவது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். தட்டுகிறவனுக்கு திறக்கப்படுமா? இந்த இடத்துல அதான் நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேட்டதானே கிடைக்கும், கேட்காத பட்சத்தில் ஒன்றும் கிடைக்க. தேவனுடன் நாம் கேட்க வேணும். தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். தேடுதல் ஒரு மனிதனுக்கு மிகவும் அவசியம். நம்ம படைத்த, நம்ம சிருஷ்டித்த தேவன் யார்? நீ அவர் உன் ஜீவியத்தில் உன் வாழ்க்கையில அவரை முதலாவது நீ அறிய வேண்டும்.
இந்த இடத்துல அதான் பார்க்கிறோம். கர்த்தரை வந்து தேட வேணும். தேடுதல் நமக்கு மிகவும் அவசியம். வந்து அவரை தேடும் போது அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். தட்டி கொண்டே இருக்கணும். வழிவாசல் திறக்கும் வரை நாம் என்னதான் செய்யணுமா? தட்டி கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், கேட்கிறவன் நிச்சயம் பெற்றுக்கொள்வான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். திறக்கப்படும். தூங்குறவரெல்லாம் சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. விழிப்பா இருக்கிறவங்க சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். இந்த கடைசி காலத்துல மாமிசமான யாவர் மீதும் பரிசுத்த ஆவியை ஊற்றி கொண்டிருக்கிறார். இலவசம், பணமோ காசோ எதுவுமே இல்லை. நம்மளை முழுமையாக ஆவி, ஆத்மா, சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கும் போது இந்த ஆவியானவர் நம்மளை நிரப்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல 11வது வசனமா, உங்களில் தகப்பனாயிருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானா? உங்க பிள்ளைய அப்பம் கேட்டா நீங்க என்ன தருவீங்க? கல்லை கொடுப்பீங்களா? என்னதான் தருவீங்க? சாப்பாட்டுல சின்ன கல் இருந்தாலும் நறுக்குன்னு பல்ல அகப்பட்டாலும் ஐயோ அது துப்பிரு பாருங்க, சொல்றோமா இல்லையா? வந்து ஒரு பிள்ளைய வந்து தகப்பன்ட்ட அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பார்களோ? மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாய் பாம்பை கொடுப்பானா? பேமிசா இருந்து அப்பயே வந்து பாருங்க, அந்த மீன் வந்து அப்பயே வந்து உடம்புக்கு நல்லது போல. இப்ப மீன் பிடிக்கிற இடத்துல ஆண்டவர் கடைசியா வந்து சேர்த்திருக்கார் ஊழியம் பார்க்க என்னைய. ஆகவே இந்த இடத்துல பார்க்கிறோம், மீனை கேட்டால் அவனுக்கு உங்க பிள்ளைய மீனை கேட்டா நீங்க எதை தருவீங்க? பாம்பை கொடுப்பீங்களா? அது மீன் மாதிரி தான் இருக்கு. தண்ணி பாம்பு கடல்ல பல விதத்துல ஆண்டவர் சிருஷ்டித்திருக்கார். அப்ப அதை வந்து நம்ம அதுதான் மீன். பாம்பை போயிட்டு கொடுப்பீங்களா? மீனை கேட்டா பாம்பை கொடுக்க மாட்டீங்க. அல்லது முட்டையை கேட்டால் அவனுக்கு தேலை கொடுப்பானா? முட்டையை கேட்ட தேலை கொடுப்பீங்களா? அந்த அறிவு நமக்கு இருக்கு. பிள்ளைகளுக்கு எது எது தரணும்னு சொல்லிட்டு இருக்கு. பொல்லாதவர்களாகிய நீங்கள், அவர் என்ன சொல்றார்? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். அல்லேலூயா. கேளுங்கள்லாம் நம்ம ஏதோ கேட்போம். ஆண்டவரே ஆசீர்வாதத்தை தாங்க, காரை தாங்க, வீடை தாங்க. இந்த வசனம் எதுக்காக சொல்லப்பட்டிருக்கு? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்காக. இந்த கீழே உள்ள வசனத்துல பதில் வந்துருச்சு. அப்ப பரிசுத்த ஆவியை தர நான் அதிக நிச்சயம் அல்லவா? நீ கேட்கும் போது தருவேன்னு சொல்றார். ஒன்னு நாம் புரிந்து கொள்ளணும், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்துட்டா அது வேணும் இது வேணும் தனித்தனி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. தேவன் நம்ம கொடுக்கப்பட்ட அபிஷேகத்துக்கு நாம் ஒப்பு கொடுக்கும் போது நிறைவானது வரும்போது இந்த குறைவானதெல்லாம் பொழிந்து போகும் என்று அவர் சொல்லுகிறார். ஆகவே இந்த மேல சொல்லப்பட்ட இந்த மூன்றுமே வந்து ஒரு பலவீனம், காய்ச்சலா இருக்கிறவர்களும் சரி, சரீரம் பலவீனப்பட்டு போகிறவர்களுக்கு சத்தான ஆகாரம் எது? அப்பம், ரெண்டாவது மீன், மூணாவது முட்டை. நாட்டுக்கோழி முட்டையோ எந்த முட்டையோ, முட்டைன்னா நல்ல உடம்புக்கு நல்லது. இதவே உன் பிள்ளைகளுக்கு கொடுக்க நீ அறிஞ்சிருக்கியே. நீ பரிசுத்த ஆவியை கேட்கும் போது எப்படி உனக்கு தராம இருப்பேன்? ஆண்டவர் அதைத்தான் சொல்றார் இந்த வேளையில. ஆகவே பரிசுத்த ஆவியை தரணும். அதே மாதிரி வந்து பரிசுத்த ஆவியை தர அவர் அதிக நிச்சயம் உடையவராக இருக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 7வது அதிகாரம் 11வது வசனத்துல நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று அந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியை பெறுவதற்கு நாம் வந்து என்ன வழி என்று நாம் பார்க்க போகிறோம். பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்வதற்கு 4 வழி இருக்கு. ஏற்கனவே இந்த சத்தியத்தை சொல்லியிருக்கிறேன். எத்தனை பேர் நினைவுல வச்சிருக்கீங்கன்னு தெரியல. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு 4 வழி. ஒன்று அப்போஸ்தலர் நடபடிகள் 5வது அதிகாரம் 32வது வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 5வது அதிகாரம் 32. இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாய் இருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படிந்தவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் சாட்சி என்றார்கள். அல்லேலூயா. நம்ம இந்த அதிகாரத்தை மட்டும் சொல்லிட்டு வரேன். நீங்க நோட்ல எழுதி வச்சு நேரம் இல்லாதனால வீடுகளை பார்த்துக்குங்க. முதலாவது நாம் பார்த்தோம், தேவன் தமக்கு கீழ்ப்படிகிறவர்களுக்கு என்னதான் தராரு? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை ஊற்றுகிறார். தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு ஊழியர் மூலமாய்
தேவன் சொல்ற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிற, இந்த திருவசனத்துக்கு கீழ்ப்படுகிற அவர்கள் மேல் பரிசுத்த ஆவியை ஊற்றுகிறார். இரண்டாவது லூக்கா சுவிசேஷம் 11வது அதிகாரம் 13வது வசனத்துல பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்வர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று வாசிக்கிறோம். அப்ப வேண்டிக் கொண்டே இருக்கணும். நீங்க என்னதான் செய்யணுமா? வேண்டுதல் பண்ணிக்கொண்டே இருக்கணும். அப்ப விடாம வேண்டிக் கொள்வர்களுக்கு என்ன தருவார் ஆண்டவர்? பரிசுத்த ஆவியை ஊற்றுவார். முதலாவது கீழ்ப்படியவர்களுக்கு தருவார், இரண்டாவது தம்மை வேண்டிக் கொள்வர்களுக்கு தருவார். மூன்றாவது அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 38வது வசனத்துல பார்க்கிறோம். மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளும் போது அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றுக்கொள்கிறார்கள் என்று வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான்காவது யோவான் சுவிசேஷம் 7வது அதிகாரம் 37-38 அதுல பார்க்கிறோம். யோவான் சுவிசேஷம் 7வது அதிகாரம் 37-38 தம்மை விசுவாசிக்கிறவர்களுக்கு பரிசுத்த வேண்டிக் கொள்வர்களுக்கு பரிசுத்த ஆவியை ஊற்றுவார் என்றும் தாகம் உள்ளவர்களுக்கு ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடு என்று வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரம் 65 ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்தில் வரமாட்டான் என்று பார்க்கிறோம். ஆகவே இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம் 4 விதத்துல பரிசுத்த ஆவியை தருகிறார். முதலாவது யாருக்கு தரார்? தமக்கு கீழ்ப்படியவர்களுக்கு தருகிறார். இரண்டாவது தமிழது வேண்டிக் கொள்வர்களுக்கு தருகிறார். மூன்றாவது பாவ மன்னிப்பு அறிக்கை செய்கிறவர்களுக்கு அறிக்கை செய்து ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளும் போது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றுக்கொள்றாங்க. நான்காவது தம்மை விசுவாசிக்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை ஊற்றுவார், தாகம் உள்ளவர்களுக்கு ஜீவ நதிகள் ஓடும் பரிசுத்த ஆவியை ஊற்றுவார் என்று நாம் வாசிக்க கேட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபேசியர் 4வது அதிகாரம் 30வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். இத வாசிங்க. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை அந்நிய பாஷை அடையாளத்தோடு பெற்றுக்கொண்ட நீங்கள் என்னதான் செய்யக்கூடாது? அவர் வரும்போது நம்ம எடுத்துக்கொள்ளப்படும்படியாக தான் நம்ம ஆவியில பிறக்கிறோம். அதான் அந்நிய பாஷை அடையாளம். ஆகவே அவர் வரும்போது முத்திரையாக, அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாள், நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம், ஆனா முழுமையா ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். அதான் உண்மை. ரட்சிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம். முழுமையாக மீட்கப்படுகிற நாள் ஒரு நாள் வரும். இயேசு வெளிப்படுவார். ஆகதான் அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை ஒவ்வொருவரும் விசுவாசிகள் பெற்றுக்கொள்ளணும். லைசன்ஸ் இல்லாம அங்க போகவே முடியாது, பறக்க முடியாது. பாதி தூரம் பறந்து விழுக வேண்டியதான். மறுரூபத்தின் சரீரம் உனக்கு வேண்டுமானால் நீ ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்க வேண்டும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அநேகர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு மீட்கப்படும் நாளுக்கென்று அவர் கொடுத்திருக்கிறார், முத்திரையாக கொடுத்திருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் முத்திரைக்கு அடையாளமா இருக்கு. ஒரு கம்பெனி சீல் வச்சுட்டாங்க, கவர்மெண்ட் வச்சிருச்சுன்னா இது யாருக்கு தான் சொந்தம்? கவர்மெண்ட்டுக்கு சொந்தம். வேற யாரும் அதுக்குள்ள பிரவேசிக்க முடியாது. அது மாதிரிதான் நமக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்து முத்திரை போட்டார். எந்த தீய கிரியைகளை நமக்குள்ள இந்த இருதயமாகி வீட்டுக்குள்ள வராது. அதுதான் இந்த பரிசுத்த ஆவியின் முத்திரையாக கொடுக்கப்பட்ட இந்த பரிசுத்த ஆவியை நான் ஒரு சில நேரங்கள்ல வாய் பேசிடுறோம், தேவனை பேசி துக்கப்படுத்திக்கிறோம். மற்றவங்கள நீங்க பேசும்போது அவங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர், நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் தான் அவங்களுக்குள்ளேயும். ஒரே கர்த்தர் எல்லோருக்குள்ளும் அவர் கிரியை செய்கிறார். அதை நம்ம துக்கப்படுத்துறோமா பரிசுத்த ஆவியானவரை. 31வது வசனம், சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூசணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. ஒருவருக்கொருவர் அப்ப சகல விதமான கசப்புகள், கசப்பை வைத்து ஆலயத்துக்கு வந்தா நம்ம விண்ணப்பத்தை தாமதமா போறதுக்கு காரணம் அதுதான். நமக்குள்ள என்னதான் இருக்கக்கூடாது? கசப்பு இருக்கக்கூடாது. எனக்குள்ள எல்லாரும் மேலும் கசப்பு இருக்குன்னு சொல்றவங்க சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. யாரு கசப்பு இருக்கக்கூடாதுல்ல?
தன்னை வெளிக்காட்டிட்டாங்க. ஆகவே கூட்டம் முடிந்து எல்லாரும் கூட ஒப்புரவாக. ஆகவே வந்து கசப்பு இருக்கக்கூடாது. எல்லாரும் கூட கசப்பே இல்லை, சமாதானமா இருக்கேன்னு சொல்றவங்க உள்ளத்தின் ஆழத்துல இருந்து சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தூங்குறவங்களாம் சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. விழிப்பாய் ஆண்டவருடைய வார்த்தையை நான் கேட்கிறேன் சொல்றவங்க சொல்லுங்க ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆகவே நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கவனமாக கவனிப்போம். இந்த இடத்துல அதான் கசப்பும் கோபமும் மூர்க்கமும். எத்தனை பேருக்கு கோபம் வருது? எனக்கு அதிகமாக கோபம் வருதுன்னு சொல்றவங்க உண்மையாகவே நீங்க சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்து கோபம் வராது. கோபம் வருதா? கோபம் வர்றதெல்லாம் சொல்லுங்க. எனக்கு அதிகமாக கோபம் வருது. இந்த அல்லேலூயா சொல்லும் போது வெட்கப்பட்டு போகணும். உண்மையை உள்ளதை உள்ளதுன்னு சொல்லுங்க அல்லேலூயா. கோபம் வருது. அப்போ எனக்கெல்லாம் என்னதேன்னு சொன்னாலும் ஏறி மிதிச்சாலும் பெரம்ப வச்சு அடித்தாலும் என் வீட்டுக்காரு என்னை அடித்தாலும் நான் வந்து கோபப்பட மாட்டேன். கோபமே வராது. ஒரு கணத்தை அரைஞ்சா மறு கணத்தையும் காமிப்பேன் சொல்றவங்க சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. கவனமாக அல்லேலூயா சொல்லணும். கூட்டம் முடிந்து மாட்டிக்கிருவீங்க. அதுலேயும் சோதிக்கிற ஜனமும் நம்ம கூட்டத்தில் இருக்கும். 4 வித ஜனமும் இருக்கும். உண்மையான ஜனங்களும் இருக்கும், பேருக்காக வர்ற ஆளும் இருக்கும், பிரசங்கத்தை குற்றம் முடிக்கிற ஆவியும் இருக்கும். ஜெபம் முடிஞ்சதும் வெளியில் போனால் படார்னு ஒரு அடி அடிச்சிருவாங்க. நீ தானே சொன்ன கோவப்பட மாட்டேன்னு. சோதிக்கிற ஜனமருக்கு கவனமாக நாம் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவை அந்த நாட்களில் வந்து கோபப்பட இயேசு கிறிஸ்து செஞ்ச ஒரு கணத்தில் அரைஞ்சாங்க, மறு கணத்தை காமிச்சார். அதனால தான் சொன்னார். எதுக்காக சொன்னார் சொல்லுங்க? நம்ம ஒரு கணத்தில் அரைஞ்சா 10 அடி ஆத்திரம் தீர்ற வரைக்கும் ஏறி மிதிச்சு அடிக்கிறது மாத்திரம் ஏறி மிதிச்சு ஒரு வழி பண்ணிடுவோம். எதுக்காக ஆண்டவர் சொன்னார்? ஒரு கணத்தில் அரைக்கும் போது மறு கணத்தை காமிக்கும் போது பொறுமையா இருக்கிறானே, அப்படிப்பட்ட தெய்வத்தை, எந்த தெய்வத்தை அவன் வணங்குகிறான், ஆராதிக்கிறான்? இயேசு மெய்யான தெய்வம். எப்படிப்பட்ட பொறுமையை கொடுத்த தேவனை நானும் ஆராதிப்பேன். ஒரு ரட்சிப்பு உண்டாகும். ஆகவே வந்து அதனால தான் வந்து ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே எத்தனை பேர் இந்த ஊழியர்களுக்காக எனக்காக நீங்க ஜெபம் பண்ணீங்க? கைகளை உயர்த்துங்க. இந்த இடத்துல நின்று பேச முடியல பாருங்க. பலவீனம் ஒரு பக்கம் பயங்கரமா இருக்கு. காலையில சமையல் பண்ணி ஆகாரம் வந்து உண்டாகும்படியே செய்யணும். அது ஒரு எனக்கு ஆண்டவர் கொடுக்கப்பட்ட ஊழியம். வருகிற நாட்களில் நீங்கள் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும். ஆக ஒரு நிமிஷம் எனக்காக ஜெபிங்க. கர்த்தாவே பலனை தாங்க. இந்த ஜெபம் பண்ணுங்க எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி. கர்த்தாவே ஸ்தோத்திரம், பலப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், பலப்படுத்துங்க ஆண்டவரே. கர்த்தாவே உடைய வார்த்தையை கேட்க கூடாமல் ஆண்டவரே ஸ்தோத்திரம், தடை செய்கிற எல்லா கிரியைகளும் பலவீனத்தின் கிரியைகளும் இயேசு கிறிஸ்துவே நாமத்தினாலே அகன்று போவதாக. சிகல்லக துர்பக்கத்துடாம், தீனமான துர்பக்கத்துடாம், சகல்லக துர்பக்கத்துடாம். ஆமென். பலப்படுத்துங்க இயேசு கிறிஸ்துவே நாமத்தில் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும் போதே எனக்காக ஜெபிக்கணும். இதுல என்ன தெரியுதுன்னா, எனக்காக அநேகர் ஜெபிக்காததை ஆண்டவர் உணர்த்துகிறார். ஆகவே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியர்களுக்காக நீங்க ஜெபிக்க வேண்டும். இங்க வந்ததுலேருந்து 2 வருஷம் ஆக போது ஒரு நாள் கூட இப்படி பலவீனம் வந்தது கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து வாசிங்க. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். மன்னிக்க வேண்டும். ஒரு குடும்பத்துல வந்து தெரியாம கணவன் பேசிட்டாலும் மன்னிக்கிற சுபாவம் உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். வாசிங்க. சங்கீத புஸ்தகம் 51வது சங்கீதம் 11வது வசனத்துல பார்க்கிறோம். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும் என்று யார் சொல்றார்? தாவீது ராஜா சொல்றார். ஆகவே பரிசுத்த ஆவி, தூசணமான வார்த்தைகள், கோபம் வரும்போது நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் வெளியில போயிடக்கூடாது. ஆகவே நீங்க என்ன செய்யணும்? வந்துட்டு அந்த அவர் வேண்டிக் கொள்றார். ஆண்டவரே, நான் தெரிஞ்சோ தெரியாமல பேசிட்டாலும் பரிசுத்த ஆவி என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதீங்க, இரக்கமா இறங்கி நீங்க ஆளுகை செய்யுங்க என்று
நீங்க சொல்ல வேண்டும். அல்லேலூயா. ஓ தேவனுக்கு மகிமை. தூக்கிடுதார் என்னை தூக்கிடுதார் இயேசு, தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரேவோ தேவனுக்கு மகிமை. இயேசுவை நேசிக்கிறேன், மேன்மேலும் நேசிக்கிறேன். அக்கரையில் நான் நின்று வரை என்று வாழ்த்துவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறவங்க சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. 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 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நாம் தொடர்ந்து பாருங்க, இந்த இடத்துல அதை நம்ம பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நாம் கட்டாயமாக நாம் பெற்றுக்கொள்ளணும். எனக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும் சொல்றவங்க சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யாக்கோபு 1வது அதிகாரம் 5-8 வரை. ஏன்னா ஆண்டவர் சொல்லக்கூடிய அவர் பேசின அந்த வார்த்தையில எடுத்த அந்த வார்த்தையில பேசியே ஆக வேண்டும். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்தில் கேட்க கடவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப எல்லாம் கவனிங்க. அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கேட்டு ஏன் கிடைக்கல? நீங்க எல்லாருக்கும் சந்தேகம் இருக்கும். நான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன், ஏன் கிடைக்கல? அதுக்கு என்ன தடை? யாராகிலும் இந்த பரிசுத்த ஆவி பெறாமல் இருக்கிற ஒருவராகிலும் கேட்டிருக்கீங்களா? ஒரு சிலர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறல. ஜெபிக்கும் போது கவனிக்கும் போது அந்த அந்நிய பாஷை அடையாளமே இல்லை. பாருங்க, அது வெளியில யார் நினைப்பாங்க நினைச்சு மறைக்க கூடாது ஒருபோதும். ஆண்டவர் அதை உணர்த்தினார். நீங்க உண்மையாகவே நீங்க பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படணும். அப்படி இல்லைன்னா கேட்கணும். என்ன தடை? ஏன்னா அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை அந்நிய பாஷை அடையாளத்தோடு நீங்க பெற்றுக்கொள்ளும் போது எப்படிப்பட்ட சோர்வு வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் இந்த அபிஷேகம் உங்களை வழி நடத்தும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கேட்டு ஏன் கிடைக்கலனா, தேவனுக்கு பயப்படும் பயம் அவங்களுக்கு இருக்காது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்றால் தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அசட்டை பண்ணுவாங்க. முதலாவது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவங்களுக்கு இருக்காது. பரிசுத்தாவை கேட்டு ஏன் கிடைக்கலனா அதுதான் காரணம். அது ஒரு தடை. 2வது, பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்க மாட்டார்கள். 3வது, ஆயத்தமாகாமல் அவங்க ஜெபத்துக்கு ஜெபிக்காமல் வீட்டுக்கு புறப்படும் போதே ஜெபிக்காம சபைக்கு வருவாங்க. மூழ்கி ஞானஸ்தானம் உடன்படிக்கை பண்ணின நீங்க, தேவனோட உடன்படிக்கை பண்ணின நீங்க வேத வாசிப்பிலும் ஜெபத்தில் இருக்கணும். ஏன்னா இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு தடனா இதுதான். பிறருடன் ஒப்புரவாகாமல் சபைக்கு வருவாங்க. கசப்பு வைத்து நீங்க வந்தீங்கன்னா பரிசுத்த ஆவி எவ்வளவுதான் வெளியில வர்றவன முக்கி நீ கத்துனாலும் அந்த ஆவியானவர் இறங்க மாட்டார். நீ ஒப்புரவாக வேண்டும். 5வது, தாமதமாக சபைக்கு வருவது. மனக்கசப்புடன் சபைக்கு வருது தாமதமாக. தேராகு என்பதுக்கு ஆபிரகாமுடைய தகப்பன் பேர் என்னதுதான்? தேராகு. தேராகு என்பதுக்கு என்ன? தாமதம். தாமதம் என்று பேரு. எத்தனை பேர் தேராகு இருக்கீங்க? தேராகுல சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. ஏதோ ஒரு ஆள் சத்தம் கேட்குது. அப்ப நீங்க 10 மணிக்கு மேல வந்துட்டாலும் சாக்கு போக்கெல்லாம் சொல்ல இடம் இல்லை. எவ்வளவோ தூரத்துல இருந்துலாம் போறாங்க ஆராதிக்க. நம்ம தான் நம்ம கை, உன் வாழ்க்கை உன் கையில இருக்கு. ஒரு 8 மணிக்கு வேண்டாம், அது வேணாம். அதிகாலையில் 5 மணிக்கு வாங்க. ஒவ்வொரு ஆளுக்கும் கவர்மெண்ட்ல இருந்து 2 லட்சம் ரூபா தரப்போறாங்க. அதிக கூட்டம் இருக்கு, அதனால வெள்ளனையே ஆரம்பிச்சுட்டோம். வாங்க சொன்னா யாராவது வராம இருப்பீங்களா? அதை விட தேவன் நம்ம ஆசீர்வதிக்கும் தேவன். ஆகவே தாமதிக்கும் போது இந்த தேராகு தாமதம். 10 மணிக்குன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே நீங்க வந்துடணும். 9:55 நீங்க வர வேண்டும். தாமதிச்சு வருவாங்க. அப்படி இருந்தா அது ஒரு தடை.
பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை தர மாட்டார். ஒரு சில சூழ்நிலைகள் இருக்கும், பிள்ளைகளை கூட்டு வர்றதோ இருக்கும், அதை ரெகுலராக நீங்கள் வைக்கக்கூடாது. இப்படி தாமதம் வருதுன்னா பிள்ளைகளை வந்து விட்டுட்டாவது நீங்கள் என்ன செய்யணும்? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு எது தடையாக விட்டுட்டு நீங்கள் வந்துடணும். ஜீவன் தப்பி ஓடிப்போ சொன்னது மாதிரி வரணும். இது ஒரு தடை தான். பைபிள் இல்லாமல் சபைக்கு வருவாங்க. எத்தனை பேர் பைபிள் வேதாகம புஸ்தகத்தை கையில் கொண்டு வரல? கொண்டு வந்தவங்கெல்லாம் கைகளை உயர்த்துங்க பார்ப்போம். மற்றவனை கொண்டு வரல. நீங்கள் கொண்டு வரணும். படிக்க தெரியாட்டி நீங்கள் என்னதான் செய்யணுமா? வேதாகம புஸ்தகத்தை கொண்டு. ஒரு சிலர் வெக்கப்பட்டுக்கிட்டு சின்ன பைபிள் பாக்கெட்டில் வைக்கிற மாதிரி கொண்டு வருவாங்க. நீ வெக்கப்படுவாய், ஏன்னா அவர் வரும்போது நம்மளை பார்த்து வெக்கப்பட்டு போய் விடுவார். ஆகவே இந்த இடத்துல அதான் பார்க்குறோம். பைபிள் வேதாகம புஸ்தகத்தை கொண்டு வராமல் கௌரவமா நீ வந்தனா அது ஒரு தடை தான். 8வது பரிசுத்த ஆராதனைக்கு வராமல் ஏதாவது சாக்கு போக்கு சொல்லுவாங்க. அது ஒரு கூட்டம் இருக்கு. நான் கல்யாணத்துக்கு போனோம், சடங்குக்கு போனோம், அந்த ஞாயிற்றுக்கிழமை தான் இருக்கும். எப்படி உனக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை தருவார்? அடுத்த வார்த்தையில் உனக்கு ஆண்டவர் தருவார். அது ஒரு தடை தான். அந்த இடத்துல வேதத்தில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு வசனம் இருக்கு, நேரம் உள்ள அநேக காரியங்கள் இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாக்கு போக்கு சொல்லுவாங்க, அது ஒரு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள தடை. இவன் 9வது ஆராதனை நேரத்தில் அங்கும் எங்கும் வேடிக்கை பார்ப்பாங்க. எத்தனை பேர் வேடிக்கை பார்க்குறீங்க? வேடிக்கை பார்க்குறேன்னு சொல்றவங்க கைகளை உயர்த்துங்க பார்ப்போம். அல்லேலூயா. ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்க வேடிக்கை பார்த்தீங்கன்னா இந்த ஆராதனை பக்கத்தில் பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளணும் ஒரு வாஞ்சம் இருக்கணும், ஒரு தாகம் இருக்கணும். வேடிக்கை பார்க்கறவங்களுக்கு என்ன கிடைக்காதான்? வந்து இந்த பரிசுத்த ஆவியை ஊற்ற மாட்டா. இது ஒரு தடை தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரசங்க வேலையில வந்து தூங்குவாங்க. எத்தனை பேர் தூங்குறீங்க? தூங்குறவங்களாம் சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. நான் விழிப்பா இருக்கிறேன்னு சொல்றவங்க 3 அல்லேலூயா சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா கஷ்டம்தான் பாருங்க. அப்ப நீங்க முழிச்சு பார்க்கணும். முக்காடு சகோதரிகளுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு. முக்காடு நல்லா கீழே வரைக்கும் இழுத்து போட்டு வேதத்தை தான் பார்க்குறாங்கன்னு நினைப்போம். நல்லா குரட்டை விட்டு தூக்குவாங்க. அது ஒரு வசதி. ஆனால் அந்த வேம்பாரில் இப்போ அப்படி இல்லை, எல்லாருமே விழிப்பாக இருக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த இடத்துல பிரசங்க பகுதியில் தூங்குவாங்க. இதுவும் பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள வர்றதுக்கு, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு இது ஒரு தடை. 11வது தேவ வசனத்தை சந்தேகப்படுவது. இது எப்படி? தீர்க்க தரிசன வார்த்தை கூட தேவன் பேசுறாரா மனுஷன் பேசுறானா? இப்ப பேசுற ஆண்டவர் பேசுறாரா மனுஷன் பேசுறானா? சந்தேகமா இருக்கு. நீ சந்தேகப்பட்டனா இது ஒரு தடை. உனக்கு பரிசுத்த ஆவியை நீ கையை ஊண்டி கர்ணம் வந்தாலும் நீ பெற்றுக்கொள்ள மாட்டேன் வசனம் சொல்லுது. அப்ப பாருங்க, பிரசங்க வேலை தூங்குவாங்களாம், வேத தேவனுடைய வார்த்தையை சந்தேகப்படுவாங்க. இது ஒரு தடை பரிசுத்த ஆவிக்கு. 12வது திருவசனத்துக்கு தன்னை என்ன செய்ய மாட்டாங்களாம்? ஒப்பு கொடுப்பது இல்லை. ஒப்பு கொடுக்க மாட்டாங்க. ஒப்பு கொடுக்கலன்னா ஆண்டவர் வர முடியாது, பரிசுத்த ஆவியை தர முடியாது. இது ஒரு தடை. 13வது ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்து கல்யாண சடங்கு எல்லாம் போறது. யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. சுயத்தில் நடப்பாங்க. அப்படி இருந்தால் ஒருபோதும் வந்து இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள முடியாது. இது ஒரு தடை. 14வது வந்து பிரசங்கத்தை கண்டு வந்தவருங்க அது குறை கண்டுபிடிக்கிறது. நிறைய பேர் நம்ம பிரசங்கம் முடிஞ்சதுமே இது பைபிளில் சொல்லப்பட்டிருக்கா, இதை பற்றி இருக்கா, இப்படி நீ மனசில் ஒன்றை வச்சு வெளியில் கேட்டாலும் நீ குற்றம் கண்டுபிடிக்கிறேன்னு அர்த்தம். ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். வந்து ஒவ்வொன்றுக்கும் ஆதாரம் இருக்குது. சும்மா அந்த இடத்துல ஆண்டவர் கொண்டு வரல. ஆகவே குறை கண்டுபிடிச்சாலுமே பரிசுத்த ஆவி உன்னிடத்து வருவதற்கு தடை என்று வேதம் சொல்லுது. 15வது கர்த்தருடைய ஊழியக்காரர் மூலமாக தேவன் பேசுகிற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தாலுமே அது ஒரு தடை. கல்யாண விசேஷம் அவ்வளவு சொல்லி நீ போனா ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படியல, ஆண்டவர் வந்து பொத்துன்னு வந்து நேரம் வந்து உன்ட்ட பேச மாட்டார். ஊழியர் மூலமா தீர்க்கதரிசியின் மூலமா ஆண்டவர் பேசுவார். அவர் நேரடியாக பார்த்து நீ உயிரோடு இருக்க முடியாது. ஆகவே ஊழியர் மூலமா ஆண்டவர் பேசுவார். அதுக்கு கீழ்ப்படியலைன்னா பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு தடை. 16வது பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமா பேசுவாங்க. அநேகர் வந்து தீர்க்க தரிசனம் இல்லை, பரிசுத்த ஆவி இல்லை. அநேகரை நீங்க பார்த்துருப்பீங்க. ஒருபோதும் நம்ம நாவுல அவருக்கு விரோதமாய் பேசினா இம்மையிலும் மறுமையிலும் இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம 17வது நாம் பார்க்கிறோம், பரிசுத்த ஆவியை நாம் பெற வேண்டும் என்று
ஒரு தாகம் நமக்குள்ள இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி வர்றவங்க பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ள ஏதோ நன்மைக்கு வருவாங்க, தாகம் இருக்காது. தாகம் இல்லைன்னா என்ன செய்ய மாட்டாரு, இந்த பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ள முடியாது. 18வது தேவன் மேல் விசுவாசம் வைத்து ஒன்றும் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் இருக்கணும். இந்த ஜனங்க என்ன செய்வாங்க, கவலைப்படுவாங்க, அவிசுவாசமா இருப்பாங்க, விசுவாசமே இருக்காது, ஒரு நம்பிக்கை இருக்காது. அப்படிப்பட்டவர்களுக்கும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள முடியாது என்று நான் சொல்லல, வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம். நாம் இந்த ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யாக்கோபு 1வது அதிகாரம் 6 வரை வாசிக்கிறோம். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் நீங்க சந்தேகப்படக்கூடாது. விசுவாசத்தோட கேட்க கடவர். விசுவாசத்துடன் கேட்க வேண்டும். எப்படிதான் நம்ம கேட்கணுமா? விசுவாசத்தோடு கேட்கணும். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பா இருக்கிறான். கடலின் அலைக்கு ஒப்பா இருந்த தண்ணி, இந்த கடல் அலை வரும், அப்படி போகும், அங்கனக்குள்ளதான் நிப்ப, அடுத்த கட்டத்துக்கு நீ போகவே முடியாது. அதான் சந்தேகம் வரக்கூடாது, அவிசுவாசம் நமக்குள்ள வரக்கூடாது. 7வது வசனம், அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. ஏதாவது நீ கேட்கணும், மனுஷரை கூட சிந்தையில கூட நினைக்க கூடாதான். கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் என்று விசுவாசித்தாதான் நீ பெற்றுக்கொள்ள முடியும். இருமனம் இருக்கக்கூடாது. 8வது வசனம், இருமனம் உள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். என் ஜனமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம சந்தேகம் இருந்தா இப்படிப்பட்டவர்களுக்கு பரிசுத்த ஆவியை தரமாட்டார். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் யாருக்கு தான் ஆண்டவர் தராரா? பரிசுத்த ஆவியை தாகத்துடன் கேட்கிறவர்களுக்கு கொடுக்கப்படும் என்று லூக்கா சுவிசேஷம் 11வது அதிகாரம் 9வது வசனத்துல பார்க்கிறோம். தாகம் உள்ளவன் மேல் பரிசுத்த ஆவியை தருவார் என்று பார்க்கிறோம். 2வது கீழ்ப்படியவர்களுக்கு பரிசுத்த ஆவியை தருவார். 3வது விசுவாசம் உள்ளவர்கள் மேல் பரிசுத்த ஆவி ஊற்றப்படும் என்று பார்க்கிறோம். 4 தேவனிடத்தில் வேண்டிக் கொள்வர்களுக்கு பரிசுத்த ஆவியை ஊற்றுவார். 5 நாம் பார்க்கிறோம், மனம் திரும்பி பாவ அறிக்கை செய்து ஞானஸ்தானம் எடுத்தால் பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் என்று நாம் பார்க்கிறோம். 6வது கருத்துடன் விசுவாசத்துடன் நாம் ஜெபிக்க வேண்டும். என் ஜனமே, பொறுமையுடன் நாம் ஜெபிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியை நம்ம அப்படி பொறுமையுடன் ஜெபிக்கும் போது நாம் பெற்றுக்கொள்வோம். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட பிறகு ஒரு மனிதனுடைய குணங்கள், ஒரு மாற்றத்தை மற்றவர்கள் நம்மை பார்த்து காண வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு கீழ்ப்படுகிறவன் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வான். யாவரோடும் சமாதானமாய் அன்பாய் காணப்படுவான். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றவன் சகலத்தையும் சகிப்பான். ஒருவருக்கொருவர் அன்பு கூறுவான். அனுதினமும் வேதத்திலும் ஜெபத்திலும் காணப்படுவான். நித்தமும் தேவ வசனத்தை கேட்பான். தன்னை வருகைக்கு ஆயத்தப்படுத்துவான். தன்னை பரிசுத்தம் பண்ணிக்கொள்வான். நடக்கைகளில் பரிசுத்தமாய் இருப்பான். கண்களில் பரிசுத்தம் காணப்படும். வார்த்தையில் பரிசுத்தம் காணப்படும். சிந்தையில் பரிசுத்தம் காணப்படும். கைகளில் பரிசுத்தம் காணப்படும். இருதயத்தில் பரிசுத்தம் காணப்படும். செவிகளில் பரிசுத்தம் காணப்படும். நாவில் பரிசுத்தம் காணப்படும். கால்களில் பரிசுத்தம் காணப்படும். நாம் தேவன் நம்மை காண்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீத புஸ்தகம் 37:3-6 வரை நான் வாசிக்கும் போது, கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்துகொள், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார் என்று நாம் வாசிக்கிறோம். என் ஜனமே, இதோ மாமிசமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன் என்ற இந்த வேளையில் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆவியில் நாம் பரிசுத்தமாய் காணப்படுவோம். ஆத்மாவிலும் சரீரத்திலும் பரிசுத்தமாய் காணப்படுவோம். 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 5வது வசனத்துல பார்க்கும் பொழுது, கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே என்று நாம் பார்க்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 5:8 இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று நாம் பார்க்கிறோம். என் ஜனமே, நாம் எல்லாரும் எழுந்து நிற்பமாக.
இதோ மாமிசமான யாவர் மீது என் ஆவியை ஊற்றுவேன் என்று பேசினார். அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதில் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இந்த நாட்களில் அதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். என் ஜனமே, எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் 10வது அதிகாரம் 36 பார்க்கிறோம். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாய் இருக்கிறது என்று நாம் பார்த்தோம். ஆகவே பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறாமல் இருக்கிற ஒவ்வொருவரையும் மாமிசமான யாவர் மீதும் இந்த நாட்களில் அவர் ஊற்றி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் தாமே ஒவ்வொருவருக்கும் இந்த மாமிசமான யாவர் மீதும் பரிசுத்த ஆவியை ஊற்றி ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிரப்புவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பின்மாரியின் அபிஷேகம் இது மாம்சமான யாவர் மீதும் அதிகமாய் பொழிந்திடுமே. ஆவியில் நிரப்பிடுமே. அக்கினியாயிரங்கிடுமே. அக்னி நாவாக அமர்ந்திடுமே. பெரும் காற்றாக வீசிடுமே. ஜீவநதியாக அக்கினியாயிரங்கிடுமே. அக்னி நாவாக அமர்ந்திடுமே. பெரும் காற்றாக வீசிடுமே. ஜீவநதியாக பாய்ந்திடுமே. எலும்பு பள்ளத்தாக்கிலே ஒரு சேனையை நான் காண்கிறேன். அதிகாரம் தந்திடுவே. தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. எலும்பு பள்ளத்தாக்கிலே ஒரு சேனையை நான் காண்கிறேன். அதிகாரம் தந்திடுவே. தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. அக்கினியாயிரங்கிடுமே. அக்னி நாவாக அமர்ந்திடுமே. பெரும் காற்றாக வீசிடுமே. ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாயிரங்கிடுமே. அக்னி நாவாக அமர்ந்திடுமே. பெரும் காற்றாக வீசிடுமே. ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்னிநாவாக அமர்ந்திடுமே. பெரும் காற்றாக வீசிடுமே. ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாயிரங்கிடுமே. அக்னிநாவாக அமர்ந்திடுமே. பெரும் காற்றாக வீசிடுமே. ஜீவநதியாக அக்கினியாயிரங்கிடுமே. அக்னிநாவாக அமர்ந்திடுமே. பெரும் காற்றாக வீசிடுமே. ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாயிரங்கிடுமே. அக்னிநாவாக அமர்ந்திடுமே. பெரும் காற்றாக வீசிடுமே. ஜீவநதியாக பாய்ந்திடுமே. என் ஜனமே, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். என் வருகைக்கு நீ ஆயத்தப்படு. இதோ மாமிசமான யாவர் மீதும் இந்த கடைசி நாட்களில் யாவையை ஊற்றி கொண்டிருக்கிறேன். நீ முழுமையாக எனக்கு நீ ஒப்புக்கொடு. இதோ இந்த கடைசி நாட்களில் மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்று கொண்டிருக்கிறேன். உன் ஆவி ஆத்மா சரீரத்தையும் எனக்கு நீ ஒப்புக்கொடு. இதோ நான் சீக்கிரமாய் இந்த பூமிக்கு நான் வெளிப்பட போகிறேன். என்னை சந்திக்க நீ ஆயத்தப்படுகின்ற கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி தட்டி ஆவியானவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய சமூகத்துக்காக, தேவன் நம்மோடு பேசின ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம்.
ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆரம்பம் முதல் முடிவு வரை ஒவ்வொரு பகுதியிலும் நடத்தி தந்தாரே. நம் நன்றியுள்ள இதயத்தோடு நம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லா துதி கனம் மகிமையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கு கொடுத்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்களுமே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா கர்த்தாவே, ஆரம்பம் முதல் முடிவு வரை ஒவ்வொரு பகுதியிலும் நீங்க நடத்தி தந்தபடி கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். நன்றி ராஜா. கர்த்தாவே, நீர் எங்களோட நீங்க பேசினீங்க. இதோ மாமிசமான யாவர் மீதும் இந்த நாளிலே உடைய ஆவியை ஊற்றுவேன் என்று நீங்க பேசுனீங்க. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறாமல் இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் கர்த்தா பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை அந்நிய பாச அடையாளத்தோடு ஒவ்வொரு மேலும் நீங்க ஊற்றுவீராக. கர்த்தாவே, இங்க வந்திருக்கிற எந்த கவலையோடு வந்தார்களோ ஆண்டவரே, இருதயத்தில் வேண்டிக் கொண்டு வந்தார்களோ, ஐயா நீ அறிகிற தேவன் அப்பா. மனுஷனோ முகத்தை பார்த்தால் நீ இருதயத்தை நீ பார்க்கிற தேவன், இருதயத்தை ஆராய்கிற தேவன். மனவேதனையோடு வந்திருக்கிற கர்த்தாவே, இந்த இருதயத்தின் வேண்டுதல்ல ஆண்டவரை நீ முழுமையா நீ அருள் செய்யும். பக்கத்தோட ஆண்டவரே கர்த்தாவே, இருதயத்தின் வேண்டுதல்ல நீங்க அருள் செய்யுங்க. நீங்க கர்த்தாவே காரியத்தை வாய்க்க செய்யுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் நீங்க ஒவ்வொருவரையும் பேர் பெற ஆசீர்வதிங்க. ஆண்டவரையும் பரிசுத்த ஆராதனைக்கு வராமல் இருக்கிற அவங்களே வருகிற நாட்களை கொண்டு வந்து ஆசீர்வதிங்க. தொடர்ந்து கர்த்தாவே ஒவ்வொருவரும் நீங்க ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. எல்லா தேவைகளையும் தந்து வழி நடத்துங்க. கர்த்தாவே ஸ்தோத்திரம். கர்த்தரை தேடுவர்களுக்கு ஒவ்வொரு நன்மையும் குறைபடாதுன்னு சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரை எந்த குறைவும் இல்லாதபடி நிறைவாய் நீங்க ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. உங்களுடைய வருகை வரும்போது உண்மை சந்திக்க எங்களை ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்துங்க. துதி கனம் மகிமையெல்லாம் உமைக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமே. நாம் தொடர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் அவருடைய பாதுகாவலும் நம் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.